வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிம்ம ராசி கடந்த வருடங்களாக கண்டக சனிங்கிற சூழ்நிலையிலேருந்து இப்போ அஷ்டம சனிங்கிற நிலையை, இப்போ சனி பயிற்சி ஆனதுலேருந்து அஷ்டம சனிங்கிற நிலையை கடந்து அஷ்டம சனியுடைய தாக்கத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஷ்டம சனியுடைய சாரங்களை சந்திச்சாலும் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு வைராக்கிய குணம் உண்டு, போர் குணம் உண்டு. அது அவங்களுக்கு நிறைய பேருக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தா பசியோ வெறுப்போ காசு இல்லையோ, அதாவது ஏழ்மையோ இல்லை பயங்கர டென்ஷனோ அப்படியே இருந்தாலும் இந்த ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட உண்டு. ரெண்டாவது, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எதுலேயும் ஒரு போர்க்குணம், தனக்குன்னு ஒரு ஈகோ வச்சுக்குவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அவங்க இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துடும். அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த 2.5 வருஷம் இந்த பொறுமையை கொஞ்சம் தளர்த்திக்கணும், அமைதியாக இருக்கணும். முடிஞ்சால் இவங்கெல்லாம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, மைண்டு டென்ஷன் ஆகிடுவாங்க, அமைதியாக இருக்க முடியாது. ஜீவசமாதி வழிபாடு, டிப்ரெஷன், யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் போய் முத்தரை வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம், இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம், இந்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் அதில் இருக்குது. இந்த சிம்ம ராசி கடந்த 2.5 வருடங்களாக கண்டக சனியும், இப்போ அடுத்த 2.5 வருடங்கள் இப்போ அஷ்டம சனி காலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. குரு 11லேருந்து பண வரவுகளை கொடுக்குது. அதாவது சுப நிகழ்ச்சிகள், திடீர் வரவு, திடீர் பொருளாதார பண வரவுகளை கொடுக்கும். அது செலவையும் கொடுத்துரும். 1 லட்சம் வருதுன்னா 2 லட்சம் செலவையும் கொடுத்துரும். அதனால இந்த சிம்மராசி பூர்ண நட்சத்திரக்காரவங்க செலவை கொடுத்தா கூட பணம் சம்பாதிச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் மன அமைதியை கெடுக்காமல் நீங்கள் இருக்கணும். உங்களை நிறைய பேர் டென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். அது வண்டி வாகனத்தில் போகிறது, நிறைய பேர் இவங்க லக்ஸரி வாழ்க்கை கீழே கூட இறங்கி போக மாட்டாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் போகிறவங்க கொஞ்சம் சொகுசாக தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க சொல்கிறபடி அவங்க இஷ்டத்துக்கு யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு யார் ஆமாசாமி போடுறாங்களோ அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க. அவங்க சொல்படி யார் கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கான்டாக்ட் இவங்கள்ட்ட உண்டு. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இவங்கள்ட்ட ஒரு வட்டாரம் பழக்கம். ரெண்டாவது, இந்த சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒரு 20 நிமிஷமாவது, காலையில் 12 நிமிஷம், சாயங்காலம் 12 நிமிஷம், அது ஒரு நாளைக்குங்கிறது 24 நிமிஷம் இறைவனை நினைக்கணும், விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணணும். இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இப்போ இருக்கிறவங்களுடைய கோல்சாரம் அவங்களுக்கு தாயாருடைய உடல் நலத்தை கெடுக்குதுன்னு இருக்குது. அஷ்டம சனின்னா அம்மாவுக்கு நிறைய தொந்தரவுகள். யாரெல்லாம் சிம்ம ராசியில் அம்மா மனைவி, அம்மா இருந்துச்சுன்னா அம்மாவை, அம்மா இல்லைன்னா மனைவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது அம்மா மேலே ரொம்ப பிரியம் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரம் இருக்க அம்மா மேலே பிரியமாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் இருக்க மனைவி கிட்ட பிரியமாக இருப்பாங்க, அம்மா கிட்ட பிரியமாக இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கு. சர்புத்திரன்னு சொல்கிறோம்ல, சிம்மராசி மாநட்சத்திரக்காரரும் சர்புத்திரன்னு சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் ஊழ்வினை பிரச்சனை, டிஎன்ஏ கர்மா பிரச்சனை. பூர்ண நட்சத்திரம் அப்படி இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. இப்போ நான் பொதுவாக சொல்றது சிம்ம ராசி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு. இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ஓய்வாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ரெண்டாவது, ரிலாக்ஸாக இருக்கணும். சொந்த பந்தங்கள்லாம் உங்கள் மேலே தவறான கான்ட்ரிபியூஷன், நீங்கள் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குற மாதிரி வந்துடும். அப்படி இருந்தாலும் நீங்கள் மன அனுசரித்து அமைதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த வருஷம் வர்ற ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு 12ல் போகுது. எவ்வளோ வருமானம் வந்துச்சோ அந்த வருமானத்தை டபுளாக செலவாகும். அது சுப செலவுகளோட ஆகலாம். ஒரு கல்யாணம், காது குத்து, விருந்து, அது மாதிரி ஆகலாம். இல்லை அசுப செலவும் ஆகலாம், மருத்துவம், இல்லை ஒரு சடங்கு, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிற மாதிரி வரும். அதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் அதாவது கரூர் பக்கத்தில், கரூர் பக்கத்தில் கரூர் கோயில், கரூரார் சித்தர்னு இருக்கு. கரூர் பக்கத்தில் கரூரார் சித்தர், அதாவது கரூரார்னு சித்தர் இருக்காரு. அவருடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கு. கரூர் கோயிலுக்கு போய் அவரை ஜீவசமாதி வணங்கிட்டு, கரூர் பசுபதீஸ்வரரையும் வணங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருவண்ணாமலை போய் கிரிவலம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசையில் பண்ணலாம், பௌர்ணமியில் பண்ணலாம், இல்லை செவ்வாய்க்கிழமையில பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிறது செவ்வாய்க்கிழமையில பிறக்குது, சதய நட்சத்திரத்தில் பிறக்குது இந்த தமிழ் வருஷம். அதனால செவ்வாய்க்கிழமையில போய்
கிரிவலம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து இந்த சிம்மராசிக்காரவங்க வந்து யோகா மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஓய்வு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கார்லேருந்து இறங்குறது, வண்டி வாகனத்தில் போகிறது, டூ வீலரில் ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வண்டியெல்லாம் வித்தை காட்டினீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் போயிருப்பீங்க. வண்டியில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, ஸ்டைலாக ஓட்டுறது அப்படிலாம் வந்து சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து நீங்கள் விபத்தை தான் சந்திக்க நேரிடும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். திருவண்ணாமலை கிரிவலம் வர சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை பௌர்ணமி வேணாலும் மாதம் வேணாலும் போகலாம். இல்லை ஒரு வருஷத்தில் ஒரு பௌர்ணமிக்குனாலும் நீங்கள் போய் கிரிவலம் திருவண்ணாமலையை வந்து கிரிவலம் சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லி காலையில் 12 நிமிஷம், சாயங்காலம் 12 நிமிஷம் இறைவனை நினைக்கணும். விளக்கு ஏற்றணும், இறைவனை நினைக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிடுவீங்க. அடுத்த கட்ட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு போகும். ரெண்டாவது வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, திடீர் வரவு, திடீர் பணம், திடீர் எல்லாம் கிடைச்சிரும். அந்த பணத்தை எல்லாம் கோல்டாவோ அப்படி இல்லைன்னா எங்கே இடமாவோ, ஏன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் பிறக்கிறதுனால ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அந்த பணம் தெண்ட செலவாகாமல் ஒரு மனையாவோ ஒரு ஃப்ளாட்டாவோ வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிடும். ஸோ சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து உடம்பை பார்த்துக்கணும், தாயாருடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும், மனைவியினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். குழந்தைகளை வண்டி வாகனம் போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதை. அவங்களும் வண்டி வாகனம் போகிறது ஜாக்கிரதை, குழந்தைகள் வண்டி வாகனம் போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதை. இப்படின்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வருடம் வந்து வர்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர்ற ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாமல் அவங்களுக்கு ஸ்கின்னு பிரச்சனை, தலைவலி, கை ஏதாவது அரிக்கிறது, ஸ்கின்னு பிரச்சனை, மூஞ்சி அரிக்கிறது, நோமம் அரிக்கிறது, இல்லை காலில் ஏதாவது நரம்பு கிட்ட முட்டி கால்கிட்ட அதாவது நரம்பு பிரச்சனை, கால் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும், விண்ணுன்னு குத்தும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு தான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு முறை போயிட்டு வாங்க. போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு, அருணகிரிக்கு வந்து மோட்சம் கொடுத்த இடம் திருவண்ணாமலை வந்து பெரிய சக்தியோட பிளம்பு அது இந்த கோவில். திருவண்ணாமலையை போய் வணங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 உத்தமமான கோவில். அது மாதிரி வந்து நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றது, கரூரார் சித்தரை வந்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். இந்த சிம்ம ராசிக்காரவங்க வந்து இந்த வருடம் பொன்னான வருடமாக அமைய இந்த கோவில் கண்டிப்பாக போயிட்டு வரணும். எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி உலக மக்களையும் வாழ்த்தி அனைவருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள்.